வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். என்னப்பா என்ன வேணும் சார்? ரம்யான்றது என் பொண்ணுதான் சார். உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு. என்னது? கேக் சார். அட பாவி, இந்த நேரத்துலயா நீ கேக் ஆர்டர் போட்டு விடுவ? குடு. சரிப்பா, நீ போலாம். தேங்க்யூ சார். ரம்யா, உனக்கு தான் ஏதோ கேக் வந்திருக்கு. இல்ல இதுல சர்ப்ரைஸ் போட்டிருக்கு. அது ஒண்ணும் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு தான் ஏதோ சர்ப்ரைஸா அனுப்பியிருக்கா போல. கொடுங்க. இருமா, எனக்கு கொஞ்சம் கேக் சாப்பிட போல இருக்கு. வா, 2 பேரும் உட்காந்து கேக் சாப்பிடுவோம். வாமா, உட்காரு. என்னம்மா ஆனிவர்சரின்னு போட்டிருக்கு? யாருக்கு ஆனிவர்சரி? என்ன ஆனிவர்சரி? அது வந்துப்பா, என் ஃப்ரெண்டு கீதா இருக்கால. எந்த கீதா? அதப்பா, புதுசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணால. எந்த ரெஸ்டாரண்ட்மா? ஐயோ அப்பா, உங்களுக்கு எல்லாம் மறந்து போகுது. நான் கூட என்னோட ஃப்ரெண்டு கீதா புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தேன்ல. அது ஓபன் பண்ணி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இந்த ஆனிவர்சரி கேக் அனுப்பியிருக்கா. ஏமா, அவ கடை திறந்ததுக்கு நீ தானே அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும். அவ எதுக்கு கேக் அனுப்புறா? அது ஐடியா நான் தானே கொடுத்தேன். எது, இந்த கேக் ஐடியாவா? என்னப்பா, பிசினஸ் ஐடியாப்பா. அதுக்காக தான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண அவ கேக் அனுப்பியிருக்கா. அதான் இந்த ஆனிவர்சரி. சரிம்மா, நீ கீதா தானே சொன்ன. இதுல எஸ்ன்னு போட்டிருக்கு. சங்கீதாப்பா, சங்கீதா. நாங்க ஷார்ட் அப்படியே கீதா கீதான்னு ஓ கூப்பிடுவோம். அப்படியா? என்னப்பா, என்ன பண்ண போறீங்க? கேக்கு சாப்பிடலாமா? உங்களுக்கு ஏற்கனவே சுகர், அதுல கேக் வேற உங்களுக்கு கேக்குதா? ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணு. இருங்க, கேக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க போங்க. போங்கங்கற. போறேன்.
சர்ப்ரைஸ். நீயே என்கிட்ட சமாதானமாகி பேசுற வரைக்கும் என் சர்ப்ரைஸ் தொடரும். தம்பி, ₹1 காசு கொடுப்பா. எதுக்குமா? டே, அம்மா எதுக்கு கேட்க போறாங்க? உண்டியல்ல போடுதா? ஓ, இந்தாங்கம்மா. இப்ப எதுலம்மா போட போற? இன்பத்திலையா இல்ல துன்பத்திலையா? சந்தோஷப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கலையேப்பா. நேத்து முதலாளி வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தப்ப அங்க நடந்த விஷயம் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதுவும் ரேணுகாவால அங்க ஒரு பிரச்சனை வந்து அந்த சம்பந்தமே கெட்டு போச்சு. அது என் மனச ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏமா? அவங்க தங்கச்சி மேல கை வச்சா வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பந்தம் தட்டி போனதே நல்லதுதான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவங்கள பத்தி எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. சரிம்மா. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அத பத்தி நமக்கு தெரியாது. ஆனா நம்மளால ஒரு நல்ல விஷயம் நடக்காம போயிடுச்சுல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. வாடா சரவணா. சரவணா, போய் கை கழுவிட்டு வாடா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. என்ன முதலாளி வீட்ல நம்மளாலதான் அந்த சம்பந்தம் தட்டி கலந்துருச்சுன்னு அம்மா இந்த உண்டியல காசு போட்டாங்க. ஆனா நீ எதுக்கு இப்போ சந்தோஷமான உண்டியல காசு போட்ட? எல்லாம் அதே காரணத்துக்காக தான். சொல்லுன. அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னோட பிரச்சனையை சரி பண்றதுக்காக புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அப்படியா? ஆமா, அந்த இன்ஜெக்ஷனை 3 தடவை போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் உனக்கு மூச்சு திணறலே வராது. ஒரு ஊசி 3 லட்சம் தானா? என்ன 3 லட்சமா? ஆமா அண்ணே, இதுக்கு நீ நியாயமா சோக உண்டியல தானே காசு போடணும். 3 லட்சம் செலவு பண்ற நிலைமையிலயா நம்ம இருக்கோம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சும்மா இருந்த நீ வேற. நீ எப்படி பேசுற? உன் ட்ரீட்மெண்ட்கான பணத்தை அண்ணன் முதலாளி கிட்ட கேட்டா தரமாட்டாரா என்ன? நேத்தே பார்த்தல, உன்னை ஒருத்தங்க கை நீட்டி அடிச்சிட்டாங்கன்றதுக்காக அவர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அப்படின்னா என்ன? அவர் நம்மளையும் அவர் குடும்பமா தான் பாக்குறாரு. நீ என்ன சொல்ற? நீ போய் கேட்டா முதலாளி காசு தரமாட்டாரா என்ன? தருவாருன்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். சரிண்ணே, வா. ஜெய் ஜக்கம்மா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நான் சொல்லலாமா? ஜக்கம்மா சொல்றா. ஜெய் ஜக்கம்மா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு மகாலட்சுமியை தேடி நல்ல காலம் வரப்போகுது, நல்ல காலம் வரப்போகுது. என் வாக்கு ஜக்கம்மா வாக்குமா, நல்ல காலம் வரப்போகுது. யார் பண்ணி? நீ பாட்டுக்குள்ள வர? எங்க அந்த வாட்ச்மேன்? அட விடுதாயி, கேட்டு திறந்துருந்துச்சு, உள்ள வந்துட்டேன். பார்த்தா தெரியல? குடுகுடுப்பக்காரன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ரம்யான்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுல தானே இருக்காங்க. ஆமா. அவங்கள வர சொல்றீங்களா? எதுக்கு? அவங்களுக்கு தான்மா நல்ல காலம் பிறக்க போகுது. அது அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாமா? வர சொல்லுங்க. சரிங்க, இருங்க வர சொல்றேன். நம்பிட்டா. ஜக்கம்மா காப்பாத்திட்டம்மா. இனிதாண்டா பெர்ஃபார்மன்ஸ் போல்டா இருக்கணும்.
காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குது. என்ன குறுகுறுன்னு பாக்குறா, கண்டுபிடிச்சிருவாளோ? சமாளிப்போம். ஜெயம் வரப்போகுது, ஜெயம் வரப்போகுது. உங்க காதல் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுது, ஐயோ, மெதுவா, யாருக்காவது கேட்க போகுது. வேடிக்கையை பாத்தீங்களா தாயி? பொதுவா உங்க காதலனை தான் பயந்தவர்னு சொல்லுவீங்க, இப்ப நீங்களே பயப்படுறீங்களே. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் யாரு? குடுகுடுப்பக்காரன். எனக்கு சகலமும் தெரியும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குது. அவர் உங்க காதலுக்கு சம்மதம் சொன்ன இடம் பார்க்கல, சரியா? சரிதான். நீங்க அவருக்காக கொடுத்த முதல் பரிசு $S போட்ட ஒரு செயின், சரியா தாயி? இதான் நம்ம லவ்வோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இத பத்திரமா வச்சுக்கோ. ஆமா, $S போட்ட செயினை தான் கொடுத்தேன். பதிலுக்கு அவர் என்ன திருப்பி கொடுத்தாரு தெரியுமா? ஒன்னும் கொடுக்கலையே. அவர் மனசையே கொடுத்தாரு தாயி, மனசையே கொடுத்தாரு. அப்படிப்பட்ட மனச நீங்க காயப்படுத்தலாமா? கூடாது. உங்களையே நினைச்சு உருகி தவிக்கிற உசுர நீங்க உதாசீனப்படுத்தலாமா? கூடாது. ஒரு கள்ளங்கபடம் இல்லாத நெஞ்சில நீங்க கல்வீசி விளையாடலாமா? கூடவே கூடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? உங்க காதலனுக்கு போனை போட்டு சமாதானமா போறீங்க, சரியா? அப்படியா? சரி. என்னமா பண்றீங்க? ஃபோன் பண்ண சொன்னீங்கல்ல, அததான் பண்றேன். உடனே வா. அதிசயத்தை பாருங்களேன். நீங்க உங்க லவ்வருக்கு ஃபோன் பண்ணா ஏன் ஃபோன் அடிக்குது? டேய் ஃப்ராட். என்னது ஃப்ராடா? நீ மாறு வேஷத்துல வந்தா நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா? ஒழுங்கா ஓடி போயிடு. முடியாது. போ மாட்ட? மாட்டேன். இப்ப போவ பாரு. அப்பா அப்பா. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா என்ன பாப்பா, ஜவுளி கடைக்குள்ள வந்த மாதிரி இருக்கா? என்னென்ன இதெல்லாம்? இதெல்லாம் உனக்காக தான். ஒரு ஜவுளி கடை பஞ்சாயத்துக்கு போனோம். அங்க போனோடனே உன் ஞாபகம் தான் வந்தது. அதனால கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டோம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இத்தனை புடவெல்லாம் வேண்டான்னு.
எனக்கு இந்த புடவை போதும். ஏன் ஈஸ்வரி, உனக்கு இவ்வளோ புடவை கொண்டு வந்து வச்சிருக்கோம், நீ ஒரே ஒரு புடவை மட்டும் போதும்ன்ற? ஆனா எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இது போதும்னு. சரி விடு, பிடிச்சது இன்னைக்கு கட்டிக்கோ, மற்றதெல்லாமா அப்புறமா கட்டிக்கோ. ம் சரி. பாப்பா, எங்களுக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அப்படின்னா நான் எதை கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, உடனே உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். எனக்கு இப்ப வேண்டாம், நான் தோன்றப்போ சொல்றேன். சரிம்மா. ம். ஹலோ அங்கிள், நான் ஈஸ்வரி பேசுறேன். வேணி இருக்காளா? இருக்காம்மா. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுமா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ எப்படிமா இருக்க? அடிக்கடி உன்னை பற்றி தாம்மா பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு நிமிஷம் இரு. வேணி, வேணி. என்னப்பா? ஈஸ்வரி ஃபோன்லம்மா. ஓ. ஹலோ, சொல்லு ஈஸ்வரி, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? ஏய், உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்டி. என்ன? நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? அப்படின்னா அது கண்டிப்பா லவ் தான். எப்படி சொல்ற? பொதுவா பொண்ணுங்க மனசார ஒருத்தனை நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சிட்டா அது கண்டிப்பா காதலா தான் இருக்கும். ஏய், எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, ஆள் யாரு? சரவணன். அன்னைக்கு என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல. ஓஹோ, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போய் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. அது எப்படி ஈஸ்வரி, ஒரே நாள்ல ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னு சொல்ற? ஏய், ஒருத்தரை பிடிக்க ஒரு நாளெல்லாம் இல்ல, ஒரு பார்வையே போதும் வேணி. ஏய், சரவணன் கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட குணம்தான். ஆனா எங்க வீட்ல பாரு, எல்லாரும் முரடனுங்களா இருக்காங்க. அவர் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காருடி. ஆம்பளைங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்ற என் நினைப்பையே சரவணன் மாத்திட்டாரு. நான் முடிவு பண்ணிட்டேன் வேணி, வந்தா இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எனக்கு புருஷனா வரணும். அப்புறம் என்ன, உடனே வீட்ல சொல்லிட வேண்டியது தானே? ஏய், நானும் அதாண்டி யோசிச்சேன். பேசாம சொல்லிடுவா? இரு, வேண்டாம். ஏண்டி? சரவணன் உன் மனசுல வந்துட்டாரு, ஓகே. ஆனா அவர் மனசுல வேற யாராவது இருந்தா என்ன பண்ணுவ? சச்சா, வாய்ப்பே இல்ல. அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஈஸ்வரி, காதல் வந்தா கான்ஃபிடன்ஸ் வரதா செய்யும். ஆனா அது ஓவர் கான்ஃபிடன்ஸா ஆகிடக்கூடாது. அப்போ சரவணனுக்கு வேற லவ் இருக்கும்னு சொல்ல வரியா? அப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன். நீ சொன்ன மாதிரி ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு ஒரு பார்வை போதும் தான். ஆனா ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு 1000 காரணம் வேணும். அதனால சரவணன் யாரு, எப்படி, அவர் மனசுல யாராவது இருக்காங்களா, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இத பத்தி உன் வீட்ல பேசு. அதான் கரெக்டா இருக்கும். நீ சொல்றதோ சரிதான். பரவாயில்ல. இதுக்குதான் உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்றது. சரி வை, வேற ஏதாவது டவுட்னா நான் உனக்கு கால் பண்றேன். சரி, ஓகேடி, பாய். பாய். ஏன் சரவணா, என்னை தாண்டி உன் மனசுல யாராச்சும் இருக்காங்களா என்ன? என்ன திடீர்னு இந்த பக்கம்? சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு தாப்பா வந்தேன். என்ன
ஏதாவது சங்க விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம குடும்ப விஷயமா தான் வந்தேன். நேற்று தண்டபாணி உன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாமே. யார் சொன்னது? தண்டபாணி தான். சேகரு, தண்டபாணி நம்ம ஆளு. இந்த சம்பந்தம் நல்லபடியாக அமைஞ்சு வந்துடும் நினைச்சா நீ என்னப்பா வெடுக்குன்னு பேசி விட்ட? அப்போ நான் பேசுனதை பத்தி தான் அந்த ஆள் சொன்னானா? அவங்க என்ன பண்ணாங்கன்றது உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்னப்பா நீ அந்த ஆள் இந்த ஆள்னு பேசிட்டு இருக்க? எப்படி பார்த்தாலும் தண்டபாணி நம்ம ஜாதிப்பா. அதுக்காக என் வீட்டு படியேறி வந்து ஒரு பொம்பளை புள்ள மேல கை நீட்டினா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்ன பேசுற சேகரு? ஒரு வேலைக்காரி அடிச்சதுக்காக நம்மள்கிட்ட போய் சண்டை போடுவியா? நான் சொன்னேனா அந்த புள்ள என் வீட்டு வேலைக்காரின்னு? சரவண இத்தனை வருஷமா எனக்காக விசுவாசமா உழைக்கிறான். அவன் குடும்பத்தை எப்படி 4 பேர் முன்னாடி நான் சபையில விட்டு கொடுக்க முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. கண்டவங்களுக்காக நம்ம ஆளுங்களே விட்டு கொடுப்பியா? விட்டா மாப்பிள்ளன்னு அவனுக்கு உன் பொண்ணையே கட்டி கொடுத்துற போல் இருக்கு.